டொமினிஷியன் என்று சொல்லப்படுகிற ஒரு ரோம பேரரசர் என்ன பண்ணாராம், இந்த யோவானை பத்மு தீவில் கொண்டு போய் போட்டு இவன் வெளியிலே வரக்கூடாது என்று அங்கேயே அவனை அடைத்து போட்டாராம். ஆனால் கர்த்தருடைய நாள் என்று வரும்பொழுது அந்த ஆராதனையில் கரெக்டாக 7:30 மணிக்கு கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆண்டவரேன்னு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கரெக்டாக வந்திருப்பாரு. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, யோவானை காணோம். பத்மு தீவிற்கு ஆண்டவர் சென்று அதே கர்த்தருடைய நாளிலே எந்த ஆவிக்குள்ள ஆக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை யோவான் பெற்றாரோ அதே அனுபவத்தை ஆண்டவர் பத்மு தீவிலும் கொடுத்தாராம். யோசிச்சு பாருங்களேன், யோவான் எதையுமே செய்யக்கூடாதுன்னு பத்மு தீவில் போட்டாங்க. ஆனால் யோவான் உலகத்துக்கே கொடுக்க வேண்டிய ஒரு வேலையை ஆண்டவர் அங்கே கொடுத்தாரு அவனுக்கு. இன்னைக்கு நிறைய இடங்களை நாம் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கோம். இந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய ஆவியிலே உணர்கிறவர்களாக இருப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், நீ எந்த பெரிய பத்மு தீவாக இருந்தாலும், சரித்திரம் சொல்லுகிறது பத்மு தீவிலே போட்ட டொமினிஷியனை ஒருத்தர் கொன்று போட்டானாம். யார் கொல்லப்பட வேண்டுமோ அவர்கள் கொல்லப்படாமல் ஆண்டவரால் காக்கப்பட்டார்கள். யார் கொல்லுவேன் என்று சொன்னானோ அவன் கொன்று போடப்பட்டு மரித்தான். நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக, இது என்னுடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று ஆண்டவர் சொன்னார்.